அக்கா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்தாச்சு. நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம், அதனால என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி தூக்கிட்டு போறதுன்னு தான் தெரியல. ரெயின் கோட் முதல் கொண்டு வாங்கியாச்சா? அங்கே ஒன்று போட்டுட்டே ரெடியாக இருக்கு. வாங்கணும்ல மழை கரெக்டா. எங்கே உட்கார பார்க்கலாம். ஆஹா கரெக்டாக இருக்கு. நல்லா மொத்தமாக இருக்கு. என்ன அது பாக்கெட்டெல்லாம் வச்சிருக்காங்க. போன் எல்லாம் வச்சுக்கலாம். பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா மொத்தமா இருக்கு. மழை தான் இன்னமே விடாத பெய்யும் இல்ல. ஆபீஸ் போறதுக்கெல்லாம் தேவைப்படும். அதனால ரெயின் கோட் முதல் கொண்டு எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் என்ன நான் வாங்கியிருக்கேன்னா, இப்ப என்ன குளிர்காலம் தான். பெட்ஷீட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போகணும். அதுதான் ஒரு 4 பெட்ஷீட்டு வாங்கியாச்சு. அப்புறம் அந்த 4 பெட்ஷீட்டு. ஏன்னா நான் குளிர்காலம் வீட்டுக்கு யாராவது வந்தீங்கன்னா என்ன பண்றது, அதனால எல்லாம் புதுசா எல்லாமே புதுசா 4 பெட்ஷீட் வாங்கியாச்சு. எங்க எடுத்து அதை போடு. எது எந்த கலர்? ஒண்ணுதான். ஆமா, என்னென்ன கலர்னு பார்க்கலாம். இது வந்து 2 ரொம்ப மொத்தம். இது ஓரளவுக்கு. இது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இது நல்லா மொரன்னு இருக்கு. இதெல்லாம் தண்ணியில போட்டா கொஞ்சம் இதாகும். அதனால இதெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் பேக் பண்ணணும். நம்ம இப்படி சரியா இருக்கும். எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், மளிகை சாமானம் வேற வாங்கணும். இதெல்லாம் ஏன் ஊர்ல வாங்கலாம். அங்க கடை தூரமா போகணும். கொஞ்சம் கம்மி விலைன்னா கொஞ்சம் தூரமா போகணும். அதனால இங்க பக்கத்துலயே இருக்கு இல்லையா, நம்ம போகும்போது அப்படியே வாங்கலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும். இதுல என்ன இருக்கு? இல்ல நட்ஸ் எல்லாம் வாங்கணும். நட்ஸு, அப்புறம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. எப்பயுமே நம்ம ஊர்ல வாங்கிட்டு போனாதான் இது சந்தோஷம். ஊர்ல ஒண்ணு வாங்கிட்டு போனா அது ஒரு சந்தோஷம் இல்லையா. நான் பழக்கம் ஆயிடுச்சு, அதனால இதேதான். இப்ப இந்த மாதிரி கடையிறது. அப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். ஒரு காலத்துல மரசீப்பு மட்டும்தான் இருந்தது. சத்தம் வரும், அது சலசலன்னு. மரசீப்பு மட்டும்தான் வந்துச்சு. ஆமா அது இப்ப கவர் தானே அங்க உள்ள வச்சு இது பண்ணு. மரசீப்பு தான் அப்பெல்லாம் சீவிட்டு இருப்போம். இப்ப இதுதான் ட்ரெண்டிங். மரசீப்புல தான் சீவணும், அப்பதான் தலைமுடிக்கு நல்லது, அப்படி இப்படின்னு எல்லாமே பழசெல்லாம் ரிப்பீட் வந்து. கஞ்சி போடணும், இது எல்லாம் வாங்கணும். அப்புறம் தான் அது ஏதோ இந்த சப்பாத்தி சுடும்போது இதெல்லாம் யூஸ் ஆகுன்ட்டு ஏதோ போனமேன்ட்டு கொஞ்சம். ஆனால் நட்ஸு தான் கொஞ்சம் வாங்கினேன், வேற எதுவும் வாங்கல. அப்புறம் இந்த சீப் ஐட்டம் எல்லாம் வாங்கணும். பிளாஸ்டிக்ல வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. அங்க இருக்கு, அங்கேயும் டிமார்ட் இந்த மாதிரி இருக்க தூரமா போகணுமா இருக்கு. இங்க பக்கத்துல இருக்குல்ல, அதனால இங்க வாங்கியாச்சு. அப்புறம் மெயினா இதுதான், இதுக்குதான் கடைக்கு போனது. அப்புறம் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். ஆமா, நூல்கண்டு என்னுடைய எல்லாமே பாக்ஸா இருக்கு. ஆமா, பாக்ஸா வாங்கினா விலை கம்மி. நம்ம ஒவ்வொன்னா வாங்குறத விட இது சாரிக்கு பால்ஸ் எல்லாமே செட்டா தான் கொடுப்பாங்க. ஒரு டஜன் நாம ஒரு கட்டா வாங்கலாம் மத்த இடத்துக்கு போனா. இங்க நான் வாங்குற கடையில ஒரு டஜனா வாங்கினா அது ஒரு ரேட்டு. இதே நம்ம என்ன ஹோல்சேல் கடைக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோ, அங்க கட்டுக்கட்டா வாங்கணும். அது இன்னமும் விலை கம்மியா இருக்கும். இதுல நான் 12 எல்லாமே ஹோல்சேல் கடை தான். ஆமா, இதுவும் ஹோல்சேல் கடை தான். 12 கலர் வாங்கினேன். நல்லா இது அகலமா இருக்கு. இப்ப பாரு, தங்கச்சி அவங்க துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அவங்க ஒரு பால்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப என் தங்கச்சி துணி தைக்கிறதுக்கும் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். ஊருக்கு என்ன அதெல்லாம் எடுத்துட்டு போனேன். இது எங்க மாமியாருது. இந்த துணி தங்கச்சி கொடுத்துதுங்க. பேக்ல தானே வச்சேன். இந்த அங்க இருக்கு பாரு பக்கத்துல. பண்ணிட்டு போயிடு. இப்படி இப்போ எங்க தங்கச்சி துணி எல்லாம் எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இதுவும் எல்லாம் எடுத்துட்டு போடு தைக்கிறதுக்கு. அதுக்கு இந்த சாரிக்கு பால்ஸ் வைக்கிறதுக்கு அவங்களே பால்ஸ் நான் வாங்கினது தெரியாது, அதனால அவங்களே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எவ்வளவு சின்னதா இருக்கு, இது எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, அகலமா இருக்குது. நல்லா இது நல்லா அகலமா இருக்கு. இது இங்க கடையில வாங்குறது. இது பாரு எவ்வளவு சின்னதா இருக்குன்ட்டு. 2 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மியா இருக்கு. 1 இன்ச்சு கம்மியா இருக்கு. தங்கச்சிக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இதுல கலர் மேட்ச் ஆகும். அந்த பாக்ஸ்ல டைல் சம்பந்தப்பட்டது என்னென்ன வாங்கணும். இப்ப இவங்க துணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம்,
இது 12 கலரு. இது வந்து நூல். இது வந்து நம்ம இங்க இருக்கும்போது அழகா இருக்கு. அப்படி ஒரு பாக்ஸா வாங்கிட்டா விலை கம்மி. இதுல வந்து ஒவ்வொன்றுலையும் வந்து ஒவ்வொரு கலர்ல 2 கண்டு இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து 100 கண்டு இருக்கும். அதெல்லாம் 50. அப்ப 50 கலர் இருக்கு. 50 கலர் இருக்கா? ஆமா, 2 இருந்துச்சு பார்த்தேன். 100 கண்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா 100ல 50 கலர் இருக்கு. 2 இருக்குல்ல, அப்ப 50 கலர் இருக்கு. இப்படி வாங்கிட்டோம்னு வச்சுங்க, எந்த துணி வந்தாலும் நமக்கு மேட்ச் கரெக்டா இருக்கும். ஆனா அங்கெல்லாம் விலை ஜாஸ்தி. சென்னையில வந்து எல்லாமே டெய்லரிங் சம்பந்தப்பட்டது, நூல்கண்டு, இது எல்லாமே விலை ஜாஸ்தி. அங்கேயும் இங்கேயும் பாதிக்கு பாதி வித்தியாசம் இருக்கு. அதனால இங்க வரும்போது நல்லா வாங்கிக்கணுன்ட்டு எல்லாம் கடையில எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை விட இன்னும் நம்ம துணி இன்னும் மற்ற சாமானெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும். அதுதான் கஷ்டம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்கு வைக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு பாக்ஸாக வாங்கிக்கணும். வாங்கிட்டோம்னா அதுவும் விலை கம்மி. நம்ம ஒவ்வொரு பொட்டணமா வாங்கினா அது ஒரு விலை இருக்கும். இந்த மாதிரி வாங்கினா இதெல்லாம் 15 இருக்கும். இதுவும் விலை கம்மி. ஒட்டுக்கா வாங்க ஓப்பன் பண்ணுங்க. ஆமாம், இப்படி இருக்கும் மாதிரி இருக்கும். கொக்கி இந்த பிளவுஸுக்கு வைக்கிற மாதிரி கொக்கி. அப்புறம் என்ன, அந்த இன்ச்சு டேப்பு தேவைப்பட்டுச்சு, அது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் எல் ஸ்கேல் தேவைப்பட்டுச்சு, அது வாங்கிட்டு இப்போதைக்கு இதுதான் வாங்கினேன். ஏன்னா எடுத்துட்டு போக முடியாது, அடுத்த தடவை வரும்போது இன்னும் நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். மொத்தம் எத்தனை பேக்கிங்க? 4-5 அதானே நிறைய இருக்கு. எப்படி எடுத்துட்டு போறது? ஏன்னா எனக்கு வந்து இந்த நூல் கண்டும் இந்த டைலரிங் சம்பந்தப்பட்டது எனக்கு நிறைய வேணும். அது வரும்போதெல்லாம் எப்பயுமே நான் நூல் கண்டு வாங்கிட்டு போவேன். இங்க இருக்கும்போது பக்கத்துலயே கடை இருக்கறனால வாங்கிக்குவேன். இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகம். அங்க வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால வந்து கொஞ்சமா வாங்குறதோட ஒரு பாக்ஸ் மிக்சிங் கலர், இது தனித்தனி கலராவும் பாக்ஸ் இருக்கும். நம்ம மிக்சிங்கா வாங்கிட்டா எல்லா ட்ரெஸ் எல்லாம் 2 இருக்கும். ஒவ்வொரு கலர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா இருக்கு. ஆமா, 2 இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது 50 கலர் சொல்றீங்க? ஆமா, 100 இருக்குல்ல, ஒவ்வொன்றுல 2 கலர் 50. அதனால இதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் பாதி வேலை எனக்கு முடிஞ்சது. ஒவ்வொரு தடவை ஊருக்கு வரும்போது நாங்க தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு போவோம். அதனால இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு வந்து தீபாவளியும் கொண்டாடியாச்சு, நிறைய பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறோம். அவ்வளவுதான். இன்னும் வந்து இந்த துணி சம்பந்தப்பட்டது போனோம். மளிகை சாமானம், இந்த டெய்லரிங் சம்பந்தம், பெட்ஷீட் எல்லாமே. பெட்ஷீட் நல்லா இது இருந்தது, நல்லா சாப்பிட்டேன். இவ்வளவும் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு போகும்போது அது ஒரு தனி. அடுத்த தடவை பாத்திரம் வாங்கணும், நிறைய பாத்திரம் வாங்க வேண்டியது இருக்கு. அங்கேயும் நிறைய கடைங்க இருக்கு, இருந்தாலும் அங்க விலை ஜாஸ்தி. சென்னையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு காய்கறியும் மளிகை சாமானும் கூட கம்மியா இருக்கு. ஆனா இந்த துணி பாத்திரங்கள்லாம் விலை அதிகமா இருக்கு. லைனிங் நம்ம ஊர்ல வாங்கி பழக்கமாயிடுச்சுங்கிறது மட்டும் இல்ல, அங்க விலை அதிகம் தான். ஆமா, டைலரிங் இது சம்மந்தப்பட்டதும் அதிகமா இருக்கு. லைனிங் துணி விலை அதிகமா இருக்கு. இங்க விட நம்ம குவாலிட்டி கம்மியா இருக்கு. அதிகமா 100 ரூபா பக்கம் போட்டாதான் 1 மீட்டர் நல்லா இருக்கு. இங்க கம்மியா போட்டாலும் இங்க நல்லா இருக்கும். அதனால அதுவும் வரும்போதெல்லாம் எடுத்துக்கிறேன். அப்புறம் பாத்திரம் விலை அதிகமா இருக்கு. ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ் வாங்கினா அதுவும் 350 ரூபா போட்டிருக்கு. இங்க வந்து பார்த்தா பாத்திர கடையில 250 ரூபா போட்டிருக்கு. அப்ப எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அதே இதுதான் நேற்று டிமார்ட்லயும் மற்ற கடைகள் எல்லாம் போகும்போது பார்த்தேன், 250 ரூபா போட்டிருக்கு. அதனால வந்து நம்ம சொந்த ஊர்ல வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு போடுறது. அங்க கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கு. காய்கறி மளிகை சாமான்லாம் விலை இங்க இருக்கிற விட கம்மியாவே இருக்கு. காய்கறி எல்லாம் அது இருக்கு, ஆனா மற்ற பொருள் எல்லாம் விலை அதிகமா இருக்கு. அதனால இங்க வந்து இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. தீபாவளியும் முடிச்சாச்சு. இப்போ ஊருக்கு கிளம்ப போறோம். அவ்வளவுதாங்க. அடுத்தது ஊருக்கு வரக்குள்ள நம்ம எடுத்து போகலாம். முக்கியமா இந்த பார்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு, இந்த சாரிக்கெல்லாம் வைக்கும் போது தேவைப்பட்டுச்சு. அதனால இது வாங்கிட்டு கரெக்டா வாங்கும்போது தங்கச்சியும் கரெக்டா கொடுக்கும்போது அவங்க பால்ஸோட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவும் சின்னதா இருக்கு, விலை அது அதிகம். இது கொஞ்சம் விலை கம்மி. அதனால எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளவுதான், இந்த பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறதுதான். அடுத்த வீடியோ நம்ம ஊர்ல போய் போடலாம். இப்ப நல்ல மழை, எங்க பார்த்தாலும் நல்ல மழை. இங்க இருந்து சென்னையில வரைக்கும் மழையா தான் இருக்கு. அதனால நாளைக்கெல்லாம் ஊருக்கு கிளம்ப போறோம். இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு போக போறோம். தங்கச்சிக்கும் பாய், உங்களுக்கும் பாய். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய் பாய்.